ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் அண்ட் ஈஸி ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 10 இன்க்ரீடியண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து சயின்டிஃபிக்கலி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணால் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இல்லை எனக்கு வந்து இந்த ஃபுல் வீடியோ பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை, எனக்கு வந்து பெனிஃபிட்ஸ் என்னென்னு எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் நான் வந்து மெஷர்மெண்ட்டோடு கொடுக்குறேன். ஸோ அதை வந்து பாருங்கள். அப்படி இல்லை எனக்கு வந்து பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுக்கும் வந்து நீங்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸுன்றது நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ தட் உங்களுக்கு கண்டினியூவாக நீங்கள் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலில் வந்து 10 இன்க்ரீடியண்ட் தான் இருக்குது. ட்ரஸ்ட் மீ, இது 100% வந்து ஹேர் க்ரோத்தாக வந்து ஹெல்ப் பண்ணும். நான் நிறைய தடவை ஹேர் கட் பண்ணி அண்ட் ஃப்ரீ ஹேர் விட்டு வந்து ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து டேமேஜ் ஆகி இருந்துச்சு. ஹேர் க்ரோத்தே ஆகலை. அண்ட் வந்து நான் பார்லருக்கு போயிட்டு என்ன பண்ணேன்னா, ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்து இந்த ஹேர் ஆயிலை வந்து அப்ளை பண்ணுவேன். இந்த ஹேர் ஆயில் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸாக வந்து நான் இதை அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். ஏன்னா என்னோடய ஹேர் வந்து ஒரு க்ரோத்தே இல்லாமல் ரொம்ப உங்களுக்கே தெரியும்ல, நம்ம ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு இல்லை வந்து நம்மளுக்கு ஒழுங்காக நம்ம ஹேரை வந்து இது பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இப்போ 1 மந்த்து தான் அதுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த மாதிரி வந்து நல்ல சூப்பராக எனக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரிஞ்சுது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகும்னா கண்டிப்பாக இதே மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி இந்த ஆயிலை வந்து கண்டினியூஸாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து கொஞ்சம் நாள் வந்து உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகிட்டே இருக்கும். வந்து வீக்லி வந்து இப்போ ஹேர் அப்ளை பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா, அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஹார்ஸ்க்கு முன்னாடி வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம். இல்லை எனக்கு ரெகுலராக வந்து ஆயில் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ரெகுலராலாம் வைக்க வேணாம். நீங்கள் வந்து கோகனட் ஆயிலில் வந்து வேம்பாலப்பட்டை இருக்குல்ல, அதை வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணுங்கள். இதே நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு 3-4 ஹார்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆயில் இப்போ நான் சொல்ல போகிற ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஹேரில் வந்து விட்டுருங்க. ஒரு 3-4 ஹார்ஸ்க்கு வந்து விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப வந்து ஒரு அழகாக சூப்பராக இருக்கும். ஃப்ரிஸி ஹேராக இருந்தால் ஸ்ப்ளிட்டன்ஸ் எது இருந்தாலும் வந்து ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே ஆகும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து செட் ஆகிடுச்சு, உங்களுக்கே வந்து அதை விட மனசு வராது. நீங்களே வந்து அது கண்டினியூவாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நான் இப்போ காமிக்க போகிறது வந்து நான் உங்களுக்கு வந்து லைக் பிக்சர் மாதிரி வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையும் காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி வந்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஹாஃப் பாட்டில் இருக்குது. ஸோ வந்து அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இன்னொன்று செய்வாங்க. ஸோ கண்டிப்பாக செய்யும் போது வேணால் நான் இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன். பட் வந்து இது நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் சரி, நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சதை நான் கண்டிப்பாக பாட்டிலில் இருக்கிறத காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த கலரில் அந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்து ஆக்சுவலி அந்த ஆயில் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம அதோட இன்க்ரீடியன்ட் என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயிலை வந்து வீக்லி நீங்கள் எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஹார்ஸ் 3 ஹார்ஸ்க்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஓகே, இதனால வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ட்ரஸ்ட் மீ, நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அதோட இன்க்ரீடியண்ட் வந்து பார்க்கலாம். இந்த இன்க்ரீடியண்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கான மெஷர்மெண்ட்டு. ஸோ 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. அதுவும் நார்மல் நம்ம கடையில் விற்கிற மாதிரி வாங்காதீங்க. இந்த நேச்சுரலாக ரெடி பண்ணி கொடுப்பாங்களா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கோகனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து ஆம்லா, அதாவது பெரிய நெல்லிக்காய். இதில் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 10 எடுத்துக்கோங்க. இல்லை பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 7 எடுத்துக்கோங்க. இந்த ஆம்லாவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, அதாவது சயின்டிஃபிக்கலி என்ன பெனிஃபிட்ஸ்னால், நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஹேரில் இருக்க ஜெர்ம்ஸ், டர்ட், பாக்டீரியா இந்த மாதிரிலாம் வந்து ஸ்கேல்பில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து ஆம்லா வந்து ரொம்ப பெஸ்ட்டு நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு.
நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா மருதாணி லீஃப் தான். மருதாணி லீஃப் வந்து ஒரு 100 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா நம்ம ஹேர் லாஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது அண்ட் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுது, நம்ம ஹேர் ரூட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இதனால் வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும், நல்லா வந்து க்ரோத் கிடைக்கும். ஸோ வந்து இது வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா வேப்பிலை, நீம் வந்து ஒரு 100 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வந்து ஹேர் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும் அண்ட் ஹேர் ஃபாலிகுல்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் வந்து ஹெல்த்தியர் ரூட்ஸை வந்து கொடுக்கும். இது இல்லாமல் வந்து டேண்ட்ரஃப் ஃப்ளீஸ்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒரு 1 வீக் வந்து பெயின் இருக்கவங்க, பொடுகு இருக்கவங்க அதை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வேப்பிலையில். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா கருஞ்சீரகம். இது வந்து 50 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து இது என்ன பண்ணுன்னா ரூட்ஸில் போய் ஹேர் க்ரோத் ஆக ஹெல்ப் பண்ணும். இதே வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும் அண்ட் வந்து ஸ்கேல்ப் வந்து நல்லா வால்யூம் ஆக்க வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி கருஞ்சீரகம் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு ஹேர் நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இது வந்து நல்ல ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா வெந்தயம் வந்து 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது வெந்தயமும் அப்புறம் வந்து கருஞ்சீரகம் மட்டும்தான் வந்து நீங்கள் 50 கிராம் எடுக்கிற மாதிரி இருக்கும், மிச்சம் எல்லாமே 100 கிராம்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே சயின்டிஃபிக்கலி வந்து ப்ரூவ்டான ஒரு விஷயம், அதாவது ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வந்து வெந்தயம் வந்து என்ன சயின்டிஃபிக்கலி வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா நம்ம ஹேர் க்ரோத் ஆக நல்லா ஹெல்ப் பண்ணும், ஹேர் லாஸ் ஆகாமல் ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் இருந்தால் அதுவும் வந்து போகும், டேமேஜ்ட் ஹேர் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ வெந்தயம் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி பூ வந்து ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 15 ஃப்ளவர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, 15 பூ வந்து எடுத்துக்கோங்க, 15 பூ வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா இதில் வந்து அமினோ ஆசிட் இருக்கனால ஸோ வந்து ஸ்கேல்பில் வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி வந்து ஹேர் க்ரோத் ஆகும், பிரேக்கேஜ் இருந்துச்சுன்னா அது போகும், கண்டிஷனர் மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து அதுக்குமே ஹெல்ப் பண்ணும், ஸ்மூத் பண்ணும், ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணும். ஸோ இதனால் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நெக்ஸ்ட் ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து ஹைபிஸ்கஸோட லீஃபு, அதாவது செம்பருத்தி பூவோட இலை. இது வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிறீங்களா அந்த ஒத்த செம்பருத்தி, அதுலேருந்தே வந்து லீஃப் எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து 100 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ தட் வந்து இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா சேம் நான் அதில் சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸும் வந்து அதோட லீஃப்லேயும் இருக்குது. ஸோ வந்து இது ரெண்டுமே வந்து ஹேர் க்ரோத்தாக நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஆலோவேரா வந்து 150 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஆலோவேராவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கே தெரியும், சேம் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து இதில் வந்து விட்டமின்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது வந்து ஹேர் க்ரோத் ஆக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, பட் நான் இது வந்து ஷார்ட்டாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேருக்கு வந்து நல்லாவே வந்து க்ரோத் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து கருவேப்பிலை, கறி லீவ்ஸு. இது வந்து ஒரு 100 கிராம் வந்து எடுத்துக்கோங்க, 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா ஆக்சுவலி கருவேப்பிலையை வந்து நார்மலாகவே சாப்பிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் வந்து வால்யூமைஸாக அப்புறம் வந்து ரொம்ப பிளாக்காக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து விட்டமின் சி, பி அண்ட் வந்து இதில் ப்ரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்குது. சேம் பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நிறைய இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு ஹேர் ஆயில்னால் கண்டிப்பாக கருவேப்பிலை வந்து மஸ்ட்டு. ஸோ வந்து நல்லா வந்து ஹேர் க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதுலேயும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து ஹேர் க்ரோத் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அண்ட் வந்து ஹேர் வந்து லைக் ஸ்ட்ரைட்டனாக ஸோ வந்து நல்லா வந்து இருக்க வந்து ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வெறும் சின்ன வெங்காயத்தை மட்டும் அரைச்சி ஒரு வீக்லி வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா அப்ளை பண்ணி லைக் வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நான் சொல்லியிருக்க அந்த 10 இன்க்ரீடியண்ட்டும் கண்டிப்பாக மஸ்ட்டாக நீங்கள் வந்து போட வேண்டியது. ஏன்னா வந்து இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நல்ல ஒரு விஷயம் வந்து இருக்குது.
இந்த ஆயிலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு லைக் சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மசாஜ் பண்ணணும். ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக வரத்துக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து சர்க்குலர் மோஷனில் நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அது பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 ஹார்ஸ் வந்து நீங்கள் லீவ் அதை அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கனாலே நீங்கள் ஒரு டே பை டேவே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். இதே ரெகுலராக இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் நான் வந்து நீங்கள் வேம்பாலப்பட்டை வித் கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா, இது வந்து லைக் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போடுறோம்ல, ஸோ வந்து நல்லா வந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும். ஸோ வந்து அதனால தான் வந்து நான் உங்களை வந்து அப்படி சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து அப்படி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு 4 ஹார்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் ரெகுலராக வீட்டில் இருக்குன்னா நீங்கள் ரெகுலராகவே இந்த நான் சொன்ன ஆயிலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்லலாம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு வடை சட்டி வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணுறது வந்து எப்படி இருக்கணும்னா லைக் வந்து நம்ம உடச்சி பார்த்தா அது உடையணும், அந்தளவுக்கு வந்து அது கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு ஒரு 1 லிட்டர் கோகோனட் ஆயில் வந்து அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இன்க்ரீடியண்ட்டையும் வந்து போட்டுருங்க. போட்டு நல்லா வந்து காய்ச்சி எடுத்துருங்க. காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகும், அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத் எடுத்து அந்த எண்ணெயை அது மேலே ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த மேலே இருக்கும் இல்லையா அந்த பொருள்லாம், அந்த இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே வீசிடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிருங்க. ஒரு கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஊற்றி நல்லா அடிச்சிருங்க. அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், திருப்பி அந்த நீங்கள் செஞ்சு வடித்து வச்சுருப்பீங்களா அந்த ஆயில், அதை எடுத்து திருப்பி மறுபடியும் அதில் ஊற்றுனீங்கன்னா இன்னும் அதில் இருக்க நிறைய இது வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு கோகோனட் ஆயில் வந்து கிடச்சிரும், நம்மளுக்கு ஹெர்பல் ஆயில் வந்து கிடச்சிரும். ஸோ அது கூட மேலே அந்த ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் நம்ம அடித்து வச்சுருப்போம் இல்லையா, அது கூட நீங்கள் தூக்கி போடாமல் என்ன பண்ணலாம், நல்லா ஹேர் பேக் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஸ்டோர் பண்ணி லைக் நம்ம ஹேர் பேக் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு அந்த பிக்சரில் வந்து நான் காமிப்பேன் பாருங்கள். அதில் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆயில் வந்து கிடச்சிரும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் அந்த கலரில் வந்து உங்களுக்கு கிடைக்குதான்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை வந்து ரெகுலராக, அதாவது வீக்லி 3 டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் க்ரோத் ஆகும். ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஆகும். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணி எனக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தனால தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வந்து இது வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க. எங்கள் அம்மா தான் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் சரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக வந்து இன்கேஸ் நான் வந்து எங்கள் அம்மா இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா இன்னொன்று செஞ்சாங்கன்னா அது அப்படியே நான் வந்து எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை வந்து ஃபோட்டோ எடுத்து, அதாவது வீடியோ பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்டில் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.